ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு என்ன பார்க்குறீங்க? நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி திக்கு திணறி முழிச்சிட்ருக்காங்க. அவங்க பெரியம்மா கிட்ட தான் கடைசியில் போய் சேர்ந்தாங்க. ஆனால் அவங்க பெரியம்மா ஏற்றுக்கவே இல்லை. நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்கள திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் ஏதோ ஒன்று செய்யணும். விஜயை வெளியே கொண்டு வரணும், மல்லியோட சேர்த்து வைக்கணும், அதுக்கப்புறம் வெண்பா குட்டியை அவங்களோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்டு சேர்த்து வைக்கலான்ட்டு தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க செஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் மல்லியோட பேரும் வரக்கூடாது, ஆனால் மல்லி விஜய் கூட சேர்ந்து வரணும். அதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க ஒரு வேலை பண்ணுறாங்க. அது என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துக்கிட்டு சும்மா பணம் அப்படின்னு பேர் எழுதி வச்சாலே அதை முறைச்சி வெறிக்க 1 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் பணமே வருது இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் கிஃப்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அவங்க சும்மா இருப்பாங்களா? அதனால் அவங்களுக்கு ஒரு ஃபோன் இது வருது, பார்சல். அந்த பார்சல் என்னவா இருக்கும் ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வம். அதை யார் அனுப்பியிருப்பாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் நினப்பில்ல அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனெல்லாம் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு ஒரு நினப்பு. அதனால் அவங்க வந்துக்கிட்டு அந்த கிஃப்ட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அது யார் அனுப்பிச்சாங்க என்ன அனுப்பிச்சாங்க அப்படின்றத அவங்க கேட்கல. அவங்களுடைய வெல்விஷர் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரியர் பாய் வந்துட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அடேங்கப்பா நமக்கு கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து சோஃபாவில் உட்காடுறாங்க. அதுவும் ஆசையாக அவங்க உட்காந்த உடனே ஒரு சத்தம். என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோன் அடிக்குது ரஞ்சிதாவோட. ரஞ்சி யாருன்னு போய் பாருமா அப்படின்னு சொல்ல, சரிங்க ராஜம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்க போகிறா. ஃபோனில் வந்து அன்னோன் கால். எடடா யாரா இது, ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, அதை திறந்து பார்க்கலான்னா ஃபோனை பண்ணி வீர வாங்கலாம். யார் மணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் யாருன்றது முக்கியம் இல்லை, உனக்கு வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குல்ல அதுதான் முக்கியம். நீ பேசுறது ரஞ்சிதா தானே அப்படின்னு தான். ஆமாம் நான் தான் பேசுகிறேன். எங்கள் வீட்டுக்கு பார்சல் வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது உங்களுக்கு வீட்டுக்கு வந்த பார்சல் இல்லை, உங்கள் வீட்டுக்கு வந்த பாம். அதை திறந்த உடனே மொத்தம் வெடித்து சதற போகிறீங்க. ஏன்னா உன்னை தனியாக அது ராஜிமாவை தனியாக 2 பேரையும் தனித்தனியாக எல்லாம் சாவடிக்க முடியாதுல்ல. அதனால தான் 2 பேரையும் ஒரே முட்டை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பாம் அமைச்சிருக்கேன். அந்த பாம் வெடிச்சா நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக போய் சேர்ந்துருங்க, சரியா? உங்கள் பெரியம்மாவோட ஆத்மாவும் உன்னோடைய ஆத்மாவும் சாந்தி அடைய நான் வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னது. என்னது பாமா? அடப்பாவி, யார் அது? ஏய் யார் அது? எதுக்காக எங்கள் வீட்டுக்கு இதை அமிச்சா? ஒழுங்கு மரியாதையாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சி நான் யாருன்னு கேட்கறதப்ப முக்கியம். நான் யாருன்னு கேட்கறதுக்குள்ளே நான் சொல்கிறதுக்குள்ளேயே அங்கே பாம்பு வச்சிடும், போய் அவளை காப்பாற்றுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம அண்ணப்பரியம்மா வச்சாங்க பாருங்க ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே டண்டனக்கான அந்த சவுண்டு வருது இல்லையா, அந்த சவுண்டு வேறு பயங்கரமாக கேட்டுட்ருக்கு. என்னடா இது சாவு மேலும் இதெல்லாம் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு யோசிச்சு நின்றுட்டுருக்க. அதுக்குள்ளேயே அவங்க பெரியம்மா திறந்துறாங்க. ஐயோ ராஜிம்மா திறக்காதீங்க அப்படின்னு சொல்லி கத்தா, என்ன ரஞ்சி என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே பாம் வந்து பிளாஸ்ட் ஆகுது. அதாவது பட்டான்னு வெடிச்சிடுது. அந்த சத்தத்தை கேட்டு காதி கொயின்னுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஐயோ ராஜிமா, அதனால தான் நான் அங்கேருந்து கத்திக்கிட்டே ஓடி வந்தேன். அதை திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஏன் ராஜிமா இப்படி பண்ணீங்க? இப்போ பார்த்தீங்களா எல்லாம் வெடிச்சிருச்சு, எல்லாம் இப்படி நாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, கடைசியில் பார்த்தா அங்கே எதுவுமே வெடிக்கலை. ஏன்னு பார்க்குறீங்க, அது சும்மா ஒரு சவுண்டு. ஆட பாவீங்களா, யார் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க நம்மளை பயமுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மறுபடியும் ஒரு ஃபோன் கால். என்ன ரஞ்சிதா பயந்துட்டியா? உன்னை பயமுறுத்தி பார்க்கலான்னா நான் அப்படி பண்ணேன், சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஜாலிக்கு அப்படின்னு சொல்ல, லூசு யார் நீ, எதுக்காக இப்படி பண்ண? நாங்கள் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, எங்கள் ராஜிம்மா வெடிச்சிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒரு நிமிஷம் பதறி போய் நின்றுட்டேன். கடைசியில் பார்த்தா எல்லாம் கனவு, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, என்ன ரஞ்சி என்ன பேசிகிட்டு இருக்க, நீ என்ன பேசுனே புரியல அப்படின்னா, யாருன்னே தெரியல ராஜிம்மா, ஃபோன் பண்ணி அந்த கிஃப்ட்டில் வந்து பாம்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அதில் அந்த பாம்பு வெடிக்கிற மாதிரி சவுண்டு தான் இருந்துச்சு. நான் கூட நீங்கள் தான் வெடிச்சிட்டிங்களோ அப்படின்னு நினச்சி ராஜிம்மா அப்படின்னு சொல்ல, யார் இந்த நான்சென்ஸ் ஸ்கூலு ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இருங்க ராஜிம்மா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க. அதுக்குள்ளேயே நீ என்ன பேசினாலும் சரி அது வந்து உண்மையாகாது, ஏன்னா இது எல்லாமே நம்மளை பயமுறுத்துறதுக்கு யாரோ ஒருத்தர் பண்ண வேலை தான், அதுக்காக நீ எல்லாம் கவலைப்படாது சரியா? நமக்கு
நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நம்ம இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜிமா அந்த ரஞ்சிதாக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.